வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேரள மாநிலம் வயநாடு அடுத்த சூரல்மலை என்ற இடத்தில் இன்று அதிகாலை பயங்கர நிலச்சரிவு. மண் சரிவில் சிக்கியுள்ள 1000க்கும் மேற்பட்டோரை மீட்கும் பணிகள் தீவிரம். குற்றாலம் மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் காட்டாற்று வெள்ளம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை விதிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் இரவு முதல் கொட்டி வரும் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. உதகை, குன்னூர், குந்தா, கோத்தகிரி, கூடலூர் உள்ளிட்ட 6 தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. இலங்கை சிறையில் வாடும் மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தின உதவித்தொகை 350 ரூபாயாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. விசைப்படகு உரிமையாளருக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை 6 லட்சமாகவும் நாட்டு படகு உரிமையாளருக்கு நிவாரணத் தொகை 2 லட்சமாகவும் உயர்த்தி ஆணை. நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்ட சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். சக்கர வியூகத்தில் அபிமன்யு மாட்டிக்கொண்டது போல மோடி ஆட்சியில் இந்தியா சிக்கியுள்ளது. நடுத்தர மக்களின் முதுகில் மத்திய அரசு குத்திவிட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வேதனை. मोबाइल फोन की लाइट जलाओ और मोबाइल फोन प्रधानमंत्री ने मिडिल क्लास को ऑर्डर दिया तो मिडिल क्लास ने थाली बजाई. उसके बाद प्रधानमंत्री ने उसी मिडिल क्लास से कहा கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கல்விக்கு குறைந்த அளவிலான நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பட்ஜெட் உரையில் நீட் வினாத்தாள் கசிவு குறித்து ஒரு வார்த்தை கூட இடம்பெறாதது ஏன் என்றும் கேள்வி. एग्जाम पेपर लीक है. जहां भी हम जाते हैं आपने बेरोजगारी का चक्रव्यूह बना दिया इनके लिए. इसमें अगर कोई भी व्यक्ति छोटा बिजनेस चलाता है तो रात को उसको फोन कॉल आता है इनकम टैक्स डिपार्टमेंट से, जीएसटी से. பட்ஜெட் அல்வாவின் பெரும்பகுதி ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைத்துவிட்டது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அல்வா கிண்டும் புகைப்படத்தை காண்பித்து விமர்சனம். இளநிலை மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 14ஆம் தேதி தொடக்கம். மாநில ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 21ஆம் தேதி தொடங்குவதாகவும் மருத்துவ கலந்தாய்வு குழு அறிவிப்பு. ரயில்வே துறையில் இளநிலை பொறியாளர் உள்ளிட்ட 7951 காலி பணியிடங்களுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை ஆகஸ்ட் 29ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் மட்டுமே பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் ரயில்வே தேர்வு வாரியம் அறிவிப்பு. நாட்டின் பொருளாதாரம், கல்வி, ஆன்மீகம் உள்ளிட்டவை ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் அழிக்கப்பட்டதாக ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றச்சாட்டு. சுதந்திரம் அடைந்த பிறகுதான் படிப்பறிவு குறைந்த நாடாக இந்தியா மாறியது என்றும் மதுரையில் தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் பேச்சு. அதிமுக ஆட்சி காலத்தில் அதிக பேருந்துகள் வாங்காத காரணத்தால் பழைய பேருந்துகளை இயக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. சென்னை திருவொற்றியூரில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் குற்றச்சாட்டு. தேர்தல் நடைமுறை முடிவதற்காக காத்திருந்து இப்போது முடிவடைந்திருக்கிறது. அதற்கான பணிகள் துவங்கி இருக்கின்றன. எனவே விரைவில் அந்த பணியாளர்களும் பணிக்கு எடுக்கப்பட இருக்கிறார்கள்.
முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 50வது முறையாக நீட்டிப்பு. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்படலாம் என எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டில் கல் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய விண்ணப்பத்தை பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். மதுபானங்களை சூப்பர் மார்க்கெட்டுகள், ரேஷன் கடைகளில் விற்க அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் பரிசீலிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மேட்டூர் அணையில் இருந்து கால்வாய் பாசனத்திற்காக இன்று காலை 10:45 மணிக்கு தண்ணீர் திறப்பு. சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில் சுமார் 45,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் வகையில் நடவடிக்கை. கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற கோரி மதுரை, திருமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் இன்று முழு கடையடைப்பு போராட்டம். அமைச்சர் மூர்த்தி உடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் சுங்கச்சாவடி எதிர்ப்பு ஒருங்கிணைப்பு குழு அறிவிப்பு. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்கள் 22 பேரின் நீதிமன்ற காவல் நிறைவு. ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்படலாம் என எதிர்பார்ப்பு. விருதுநகர் அருகே மின் இணைப்பு மாற்றுவதற்கு 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய உதவி மின் பொறியாளர் கைது. லஞ்ச பணத்தை பெற்ற போது கையும் களவுமாக பிடித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே சாலை நடுவே கம்பீரமாக நின்ற ஒற்றை கொம்பன் யானை. அலறியடித்து ஓட்டம் பிடித்த வாகன ஓட்டிகள். நாமக்கல் மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. வல்வில் ஓரி விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. நான்காவது முறையாக மீண்டும் நிரம்பிய பில்லூர் அணையில் இருந்து வினாடிக்கு 22,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றம். பவானி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தேன்கனிக்கோட்டை, தேனி ஆகிய பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. திடீரென பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. நெல்லை மாவட்டத்தில் பாபநாசம், மணிமுத்தாறு, மாஞ்சோலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் நாளை முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை மூடல். ஆடி அமாவாசையை முன்னிட்டு வனத்துறை அறிவிப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆடிப்புற திருவிழா கொடியேற்றம் இன்று கோலாகலம். திரளான பக்தர்கள் குவிந்து வரும் நிலையில் ஏற்பாடுகள் தீவிரம். பழனி முருகன் கோவிலில் ரோப்கார் சேவை நாளை ஒரு நாள் நிறுத்தம். மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. மேட்டுப்பாளையம் வனபத்திர காளியம்மன் கோவில் குண்டம் திருவிழாவையொட்டி விமர்சையாக நடைபெற்ற வள்ளி கும்மி நடனம். 100க்கும் மேற்பட்ட பெண்களின் கிராமிய கலை நயத்தை கண்டு ரசித்த பொதுமக்கள். டெல்லி ஜந்தர் மந்தரில் இந்தியா கூட்டணி சார்பில் இன்று பேரணி. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் சட்டவிரோத கைதை கண்டித்தும் உரிய சிகிச்சை அளிக்கவும் வலியுறுத்தல். மேகதாது அணை கட்டுவதால் தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாடு நீரை வீணாக்குவதை தடுக்கவே மேகதாது திட்டம் என்றும் கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா பேட்டி.
பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவைச் சேர்ந்த சாத்விக் சாய்ராஜ், ஷிராக் ஷெட்டி ஜோடி காலிறுதிக்குள் நுழைந்து வரலாற்று சாதனை. 21-17, 21-14 என்ற செட் கணக்கில் பிரான்ஸ் வீரர்களை வீழ்த்தி அசத்தல். பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் வெற்றி. பெல்ஜியம் வீரரை 21-19, 21-14 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அசத்தல். பெண்கள் இரட்டையர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஸ்வினி பொன்னப்பா, தனிஷா கிராஸ்டோ ஜோடி அதிர்ச்சி தோல்வி. 21-11, 21-12 என்ற செட் கணக்கில் இந்தியாவை வீழ்த்தி ஜப்பான் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். இந்தியா அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையேயான ஹாக்கி போட்டி டிராவில் முடிந்தது. முதலில் அர்ஜென்டினா ஒரு கோல் அடித்த நிலையில் ஆட்டத்தின் இறுதி நிமிடத்தில் கோல் அடித்து சமன் செய்தது இந்திய அணி. இந்தியா துருக்கி அணிகளுக்கு இடையிலான வில்வித்தை போட்டி 4 செட் முடிவில் 6-2 என்ற புள்ளி கணக்கில் இந்தியாவை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறிய துருக்கி. சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீரர் ரோஹன் போபண்ணா அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் தோல்வியடைந்ததை அடுத்து முடிவு. ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற பிரிட்டன் வீரர் ஆடம் பெட்டிக்கு கொரோனா தொற்று உறுதி. சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. T20 கிரிக்கெட் தொடரின் 3வது மற்றும் கடைசி போட்டியில் இந்தியா இலங்கை அணிகள் மோதல். தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்பில் இன்று இந்திய அணி வீரர்கள் தீவிர பயிற்சி. TNPL தொடரின் முதல் தகுதி சுற்றில் லைகா கோவை கிங்ஸ், திருப்பூர் தமிழன்ஸ் அணிகள் இன்று மோதல். போட்டி திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் உள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் இரவு 7:15 மணிக்கு தொடங்குகிறது. நவம்பர் 1ஆம் தேதி முதல் படப்பிடிப்புகள் நிறுத்தப்படுவதாக திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அறிவிப்பு. ஆகஸ்ட் 16ஆம் தேதி முதல் புதிய திரைப்படங்களுக்கு பூஜை போடப்படாது என்றும் தீர்மானம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தீர்மானங்களுக்கு நடிகர் சங்கம் கண்டனம். தனுஷ் மீது எந்த புகாரும் அளிக்கப்படாத நிலையில் கலந்தாலோசிக்காமல் தீர்மானம் நிறைவேற்றுவதா என்று நடிகர் கார்த்தி கேள்வி. எத்தனையோ தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அதை எப்படி அவங்களே முடிவெடுக்க முடியும் அப்படிங்கறதும் இங்க வந்து சந்தேகப்பட்ட விஷயமா இருக்கு. எங்கேயுமே அது லீகலே கிடையாது. லீகலே கிடையாது. அதுதாங்க யார்ட்டையும் கலந்து ஆலோசிக்காம வேலை நிறுத்தம் அப்படிங்கிற முடிவு எடுக்க கூடாது அப்படிங்கிறது தான். வேற வந்து